அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போட் ஸ்டோன் spinX ப்ளூடூத் ஸ்பீக்கர், அதாவது ஒரு 12 வாட்ஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். गाइस, இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை நான் பாஸ்ட் 2 வீக்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓகே. பட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் போட்டுருக்காங்க. அதுதான் கொஞ்சம் ஹையா இருக்கு. சரிங்களா, இந்த ஒரு ஸ்பீக்கருக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷனுக்கு. ஏன்னா இந்த ஸ்பீக்கரை ஒரு 1500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் இந்த ஸ்பீக்கர் அமேசான்ல மட்டும்தான் சில்வர் கலர் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கப்ப ப்ரைஸை எவ்வளோ வேணாலும் எக்ஸ்ட்ரா பண்ணலாம். ஏன்னா மேபி இதில் இந்த ஸ்பீக்கருக்காகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2500 ரூபா கொடுத்து தான் வாங்க போறீங்க. சரிங்களா, ஸோ அதுக்கு தான் அந்த ப்ரைஸை வச்சிருக்காங்க. இல்லை ப்ரோ, இதை ஜஸ்ட் நான் ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் வந்தேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது 2500 ரூபாய் டூ காஸ்ட்டாக இருக்குது. சரிங்களா, ஸோ அந்த அளவுக்கு இந்த ஸ்பீக்கர் கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. இல்லை ப்ரோ, கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் ஷாப் நோன்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். 3வது லிங்க் இப்போ தான் டெஸ்டிங்காக அந்த லிங்கை நாங்கள் விட்டுருக்கோம். எங்க டீம்ல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 3வது லிங்க் ஷாப் நவ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா குரோம்ல உங்களுக்கு கண்டினியூ டு சாட் அப்படின்னு காமிக்கும். சோ அந்த கண்டினியூ டு சாட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகி என்னோட நம்பருக்கு மெசேஜ் பண்ற மாதிரி ஜெனரேட் ஆயிடும். சரிங்களா, சோ அதாவது மெசேஜ் ஒரு ஹாய் போட்டு சென்ட் பண்ணுவீங்கல்ல, சோ அதே மாதிரி நாங்க ஒரு மெசேஜ் உங்களுக்கு ஆட்டோமேட்டடா நீங்க டைப் பண்ண மாதிரி ரெடி ஆயிடும். சோ அந்த சென்ட் பட்டன் பிரஸ் பண்ண உடனே உங்களோட மெசேஜ் எனக்கு ரிசீவ் ஆகும். சரிங்களா, சோ அந்த ரிசீவ் ஆகிற மெசேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதுதாங்க லிங்க். சோ அந்த மெசேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட அமேசான் லிங்க், போட் லிங்க், ஒவ்வொரு கலர், அதாவது ப்ளூ, பிளாக், சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கலருக்குமே தனித்தனியா லிங்க் நாங்கள் அதில் அட்டாச் பண்ணியிருப்போம். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். ஏன் ப்ரோ இவ்வளோ பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துட்டு போயிடலாமே, ஏன் ப்ரோ இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இதை டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஸோ ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க, ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ப்ரோ நல்லா புரிஞ்சுக்கங்க, டிஸ்கிரிப்ஷனில் எந்த லிங்கை கொடுத்தாலும் அமேசான் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆப்பில் ஓப்பன் ஆகாது, குரோமில் தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா, ஸோ ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிறப்ப நம்ம அங்கே போயிட்டு சைன்இன் பண்ணி நமக்கு வேலை அதிகமாக இருக்குது. சரிங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக வேலை அதிகமாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் எந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப் தான் ஓப்பன் ஆகும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அமேசான் ஆப்பே ஓப்பன் ஆகும். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும். சிம்பிளாக இருக்கும். சரிங்களா, ஒர்க் அதுக்கு தான் சொல்கிறேன். பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ செக் அவுட் பண்ணி பாருங்க. டெஸ்டிங்காக இப்போ அது ஓகேல இருக்குது. நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள், உங்களால் எவ்வளோ முடியுதோ டெஸ்ட் பண்ணி ஏதாச்சும் பக் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லைனா எனக்கு அந்த வாட்ஸ்அப்லேயே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ அதில் ஏதாவது பக் இருக்கா, இல்லை ஓகே ஏன்னா இன்னுமே எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களோட ஐடியாவும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் கைஸ் ஒரு ரிக்வஸ்ட்டாக உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். கைஸ், இந்த ஸ்பீக்கரில் பேஸ் ஓகேவா ப்ரோ, சவுண்ட் எப்படி, அது டாப் டு பாட்டம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா, நீங்கள் இந்த ஸ்பீக்கரை பற்றி என்ன எதிர்பார்த்து வந்தீங்களோ டாப் டு பாட்டம் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஓகே கைஸ், இதோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் அது எவ்வளோ நாளைக்கு எனக்கு லைஃப் வரும் அப்படிங்கிறதான் கான்செப்ட். கைஸ், இந்த ஸ்பீக்கர் நீங்கள் என்னதான் அடிச்சு துவைச்சாலும் 2 வருஷத்துக்கு தாராளமாக உங்களுக்கு கையில் நிற்கும். சரிங்களா, ஏன்னா 1 வருஷத்துக்குள்ள போச்சு அப்படின்னா போட் சைட்லேருந்தே உங்களுக்கு மேனுஃபேக்சரர் வாரண்டி தராங்க. சரிங்களா, 1 வருஷத்துக்குள்ள போச்சுன்னா புது ஸ்பீக்கர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் போட் சைட்லேருந்து. இல்லை ப்ரோ, அதனால போட் என்ன யோசிப்பாங்கன்னா குறைஞ்சது 1 வருஷம், அதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு லைஃப் வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, இல்லை ப்ரோ நல்லா கண்ணு கருத்துமா பார்த்துங்க அப்படின்னா உங்களுக்குலாம் 3-4 வருஷம் அசால்ட்டாக இந்த ஸ்பீக்கர் வரும். சரிங்களா, ஸோ நோ ப்ராப்ளம். என்ன மாதிரி நோண்டுகை அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் அதிகபட்சம் 2 வருஷம் தான் வரும். சரிங்களா, ஸோ ஒழுங்காக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 வருஷம் சாலிடாக வரும். இல்லை ப்ரோ நான் தூக்கி போட்டு அடிச்சு போட்டு பிரிப்பேன் அப்படின்னா 2 வருஷம் மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ பில்ட் குவாலிட்டி இது நல்லா இருக்குது. மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நைலானில் கோட்டிங் கொடுத்துருக்காங்க, சைடில் ஃபுல்லாகவே ரப்பர். ஸோ கீழே விழுந்தால் உடையாது, மேபி ஸ்க்ராச்சஸ் ஆகலாம். சரிங்களா, மேபி அந்த இடத்துல ஒரு ரப்பரில் டேமேஜ், அதாவது ஒரு ஸ்க்ராட்ச் மாதிரி ஆகலாம், பட் உடையாது ஸ்பீக்கர். சரிங்களா, தென் இதில் இருக்கக்கூடிய யூனிக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைபாடில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ட்ரைபாடில் மேலே நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ டான்ஸ் கிளாஸ்க்குலாம் இது பக்காவாக இருக்கும். தென் இதில் TWS ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ 2 ஸ்பீக்கர் அட் அ டைமில் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இன்னொரு ஸ்பீக்கர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுமே கனெக்ட் பண்ணி 2.0 ஸ்டீரியோவாக உங்களால் கேட்க முடியும். சரிங்களா, ஸோ spinX அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா போட் ஸ்டோன் spinXன்னு சொல்கிறாங்களே, spinX மீனிங் என்னன்னா zigzag. ஸோ ஒரு ஸ்பீக்கர் இங்கே இருக்கும், இன்னொரு ஸ்பீக்கர் இங்கே இருக்கும். சரிங்களா, இங்கே ஒரு 6 வாட்ஸ், இங்கே ஒரு 6 வாட்ஸ். ஸோ உங்களுக்கு சரௌண்டிங் நல்லா கிடைக்கும். சரிங்களா, எல்லா டைரக்ஷன்லையுமே உங்களுக்கு சவுண்ட் பார்த்தீங்கன்னா தெளிவாக கேட்கும். ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. தென் இதோட பேட்டரி பேக்கப் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இதை நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 8 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக
தாராளமாக பேட்டரி பேக்கப் கிடைக்கும். தென் சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் 4 மணி நேரம் தேவைப்படும். சரிங்களா, சார்ஜிங் கேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான். ஸோ வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் 2000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சில மோட்ஸ் வந்து அவைலபிளாக கிடையாது. 5 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணால் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களால் யூஎஸ்பி போர்ட் வந்து கனெக்ட் பண்ண முடியும். சரிங்களா, ஏன்னா ஒரு பென்ட்ரைவ் ரன் ஆகிறதுக்கு உங்களுக்கு 5 வோல்ட் தேவைப்படும். பட் இதில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் தான். பட் உங்களால் வந்து பென்ட்ரைவ் இதில் ரன் பண்ண முடியாது. ஸோ அவங்களே கொடுக்கல. சரிங்களா, ஸோ இதில் கொடுத்துருக்க மோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ SD கார்டு கொடுத்துருக்காங்க, ஆக்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத், இந்த ஒரு 3 மோடு தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு மோடுமே கிடையாது. சரிங்களா, நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் சோர்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆக்ஸ் அண்ட் SD கார்டில் உங்களால் கனெக்ட் பண்ணுற மாதிரி இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா IPX5 சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட், தண்ணி மேலே ஊற்றலாம், பட் வந்து தண்ணிக்குள்ளே போடக்கூடாது. சரிங்களா, அந்த ஒரு கான்செப்ட். ப்ளூடூத் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 4.2 சொல்லியிருக்காங்க, பழைய வெர்ஷன். ஸோ 10 மீட்டருக்கு உங்களுக்கு வந்து ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ இது ஒரு 2018 செஞ்ச மாடல். சரிங்களா, ஸோ போட் ஆரம்ப காலத்தில் செஞ்ச ஒரு ஸ்பீக்கர். ஸோ அதை தான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து எனக்கு ஒரு ஆசை, போட்டில் எல்லா ஸ்பீக்கருமே ரிவ்யூ பண்ணிடணும், அந்த பிராண்டில் இருக்கக்கூடிய எல்லாமே காலி பண்ணிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காலி பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குங்க, அதையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா போட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த பிராண்டுக்கு வந்து மூவ் பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோதாங்க, போட்டில் இந்த ஸ்பீக்கர் இது போல தான் ஒர்த்து. 2 பேஸ் ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேஸ் ரேடியேட்டர் இருக்கு. ஸோ உங்களுக்கு பேஸ் எனஃபாக இருக்கும், சவுண்டு சூப்பராக இருக்கும், கிறிஸ்டல் கிளியராக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக் இருக்கு இன்பில்ட்டா. அதில் உங்களுக்கு மைக் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்ஸ் ஃப்ரீ கால் பண்ணிக்க முடியும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா நீங்க கால் பண்ணிக்கிறது ஈஸியாக பண்ணிக்க முடியும். இந்த ஸ்பீக்கரோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட்ல உங்களுக்கு 4 பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ், அதாவது கிளிக் பண்ணீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் சாங் மூவ் ஆகும். தென் பார்த்தீங்கன்னா பாஸ் பிளே, மல்டி ஃபங்க்ஷன் பட்டன், கால் கட் பண்றதுக்கு, அட்டன் பண்றதுக்கு, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் ரெண்டாவதா கொடுத்துருக்காங்க. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா மைனஸ் பட்டன், சவுண்ட் வந்து டிக்ரீஸ் பண்றதுக்கு ப்ரீவியஸ் ட்ராக். சரிங்களா, கிளிக் பண்ணீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும், பிரஸ் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் சாங்குக்கு போகும். சரிங்களா, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் அண்ட் ஆஃப்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சர்க்கிளா ஒரு பட்டன் இருக்கும். சரிங்களா, ஓகே கைஸ், இப்போ வந்து நான் இந்த ஸ்பீக்கர் ஆன் பண்றேன். ஸோ லாங் பிரஸ் பண்றேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஆன் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து நான் சவுண்ட் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா, சவுண்ட் அண்ட் பேஸ் டெஸ்ட் பார்த்துடலாம், எந்த அளவுக்கு சவுண்ட் இருக்குது, பேஸ் எப்படி நல்லா இருக்கா எல்லாமே செக் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் ஒரு சாங்கை ப்ளே பண்ணி உங்களுக்கு செக் அவுட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ வந்து சாங்கை ப்ளே பண்ணுறேன். சாங்கை ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது சாங்கை ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளூடூத் கனெக்ட் பண்ணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் ப்ளே பண்ணும், மறந்துட்டேன். ஸோ வந்து எங்கே நம்ம தலைவர் இருக்கானா, spinX ஓகே 2.0 கனெக்ட் ஆகிட்டு இருக்காரு. ஓகே டன், இப்போ வந்து கனெக்ட் ஆகிட்டாரு. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பர்சன்டேஜ் எல்லாமே உங்களுக்கு ப்ளூடூத் செட்டிங்ஸ்லேயே தெரியும், எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது, என்ன இது அப்படிங்கிறது டாப் டு பாட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே கைஸ், இப்போ சாங் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஃபுல் சவுண்ட். ஸ்பீக்கர் ரெண்டு ஸ்பீக்கர். கம்பளி பூச்சி தங்கச்சி அள்ளி மலை கொடி அங்கதமே ஒட்டார ஒட்டார சந்தனமே முல்ல மலை கொடி முட்டானமே எங்கூரு குத்தாளமே. கையம்மா விட்டல மட்டையம்மா சமந்த கையம்மா விட்டலம்ம கொட்டியம்மா தாயம்மா தாயம்மா இந்த பண்ண மயம்மா வள்ளியம்மா பேராண்டி சங்கதிய கூரேண்டி கண்ணாடிய காடுவாடி வேறாண்டி கிளி அண்ணக்கிளி அடியால மர கிள வண்ண கிளி. பக்காவா இருக்கு, சூப்பர்ங்க. வாழ சொல்லி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வ குடி கம்மக்கர காணி எல்லாம் பாதி திரிஞ்சானே ஆதி குடி நாய் நரி பூனை குந்தா இந்த ஏரி குளங்கூட சொந்தமடி. கைஸ் பக்காவாக ஒர்க் ஆகுது. சவுண்ட் அண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பீக்கர் வேற லெவலு. ஸோ இது வந்து கால் ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுறேன் பாருங்க. கைஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா நான் கடைசியாக யாருக்கு கால் பண்ணணும் அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணும். சரிங்களா, ஸோ இதுலேருந்தே நான் கால் பண்ண வைக்கிறேன். ஸோ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ கடைசியாக கால் போகுதுங்க, கால் போகுது. செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஹலோ ஹலோ சொல்லுங்க மச்சி. மச்சி, ஒரு ஸ்பீக்கர் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், போட் ஸ்டோன் ஸ்பின்எக்ஸ்னு ஒரு ஸ்பீக்கரு. அதில் ஒரு மைக் டெஸ்ட்டு கால் ஃபங்க்ஷனுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் கால் பண்ணேன். நான் பேசுறது தெளிவாக கேட்குதா? நல்லா கேட்குது மச்சி. ஓகே தானே, ப்ராப்ளம் இல்லை? இல்லை நல்லாவே இருக்கு. சரி மச்சி, தேங்க்யூடா. நான் அதுக்கு தான் கால் பண்ணேன்டா, எப்படி இது ஓகேவா என்னன்னு கேட்க தான் கால் பண்ணேன். பெட்டரா இருக்கு, நல்லாவே இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு மச்சி. ஓகே மச்சி, தேங்க்யூடா. ஓகே, வீடியோ முடிச்சுட்டு கால் பண்ணுறேன். சரி சரி மச்சி, ஓகேடா.
ஓகே கைஸ், மறுபடியும் நீங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக அந்த கால் வந்து கட் ஆகிடும். சரிங்களா? ஸோ கால் ஃபங்க்ஷனுக்கு இந்த ஒரு ஸ்பீக்கர் வேறு லெவலில் இருக்குது. தென் வேறு என்ன மோட் ப்ரோ இதில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்ஸ் மோட் இருக்குது. அதையுமே டெஸ்ட் பண்ணிடலாம், ஏன் விடணும்? சரிங்களா? ஸோ பண்ணுறது ஒரு வீடியோ பண்ணுறோம், ஸோ சிறப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்து தான் நான் கொடுக்கணும், அதுதான் என்னோட டியூட்டி. சரிங்களா? ஸோ வந்து இப்போ இந்த ஒரு ஸ்லாட் பின்னாடி இருக்கும். சரிங்களா? இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் என்னென்ன கனெக்ட் பண்ணுமோ SD கார்டு, மெமரி கார்டு, சார்ஜிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இப்போ நான் ஆக்ஸ் கேபிள் வந்து நான் இதில் கனெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு 50 சென்டிமீட்டர் பக்கம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா கைஸ்? இது நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆக்ஸ் மோடில் இருக்குது அப்படிங்கிறதா அர்த்தம். சரிங்களா? ஸோ கைஸ், இப்போ வந்து நான் இதை என்னோட ஃபோனில் போட்டு மறுபடியும் சாங் டெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஒரு சில டைம் வந்து ப்ளூடூத்துக்கும் ஆக்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா சம்திங் சவுண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ வந்து இப்போ நான் சாங்கை ப்ளே பண்ணுறேன். கைஸ், ரெண்டு சவுண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பேஸ் நல்லா இருக்குது, சவுண்டு நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது, கேட்குறது நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, சவுண்டு நல்லா கிளியராக இருக்குது. ஓகே காய்ஸ், அவ்வளோதான். இதை பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு ஆக்ஸையும் போட்டு காமிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு எல்இடி நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ரோ, எல்இடிலாம் எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டு தாங்க. எல்லா எல்இடியுமே இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் எரியுது. ஆக்ஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா க்ரீன் கலரில் எரியும். சார்ஜ் பண்ணுறப்போ உங்களுக்கு ரெட் கலரில் எரியும். அந்த சார்ஜிங் ரெட் லைட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்பீக்கர் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே காய்ஸ், இதை பற்றின ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. டாப் டு பாட்டம் புட்டு உங்களுக்கு வச்சிட்டேன். ஓகே காய்ஸ், இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் ஷாப் நவுன்னு ஒரு லிங்க் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ டு சேட் அப்படின்னு கூகுள் குரோமில் உங்கள் ப்ரௌசரில் காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எனக்கு சேட் பண்ணுற மாதிரி காமிக்கும். ஸோ அந்த மெசேஜை நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிட்டோம். சரிங்களா? நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி ஜஸ்ட் சென்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேசேஜில் தான் லிங்க் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஸ்பீக்கரில் ஒவ்வொரு கலர் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். அமேசான் ஸ்டோர், போட் ஸ்டோர், என்னென்ன லிங்க் இருக்கோ எல்லாமே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் எதிர்பார்த்ததை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். as soon as possible நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பீஸ் அவுட்.